2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. யார் கனம் பண்ணுவாரா? சொல்லுங்க, யார் கனம் பண்ணுவாரா? கர்த்தர் கனப்படுத்துவாரா. என்ன சொல்ல? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் அவர் உண்டாக்கியிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இந்த பூமியிலே நம்மை அற்பமானவர்களாய் அல்ல, நம்மை கனம் பெற்றவர்களாகவே தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பிறந்தது அற்பமாக இருக்கலாம், நம்ம பிறந்த கிராமம் சாதாரண ஒரு கிராமமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் ரொம்ப எளிமையான ஒன்றாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் சாதாரணமான ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் படைத்த ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தில் எப்படி ஹானரபிள் பர்சனா இல்லையா, கனம் பெற்ற மனிதர்களாய் தேவன் வைக்கவே அவர் விரும்புகிறார். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் சொல்றாரு, உன்னை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை நாம் கேட்டோம். ஆண்டவர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். வேதத்தில் அதுக்கு அநேக உதாரணங்களையும் அந்த நாளிலே நான் உங்களோடு கூட சுட்டி காண்பித்தேன். தேவன் இந்த பூமியிலே பாருங்க, ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட அநேக மக்களை வேத புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அன்னைக்கு முர்தகாயும் எஸ்தரும் சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் இருந்தாலும், ஆனால் அந்த 127 நாட்டுக்கு மகாராணியா அனாதையாகிய எஸ்தரை உயர்த்தி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கனப்படுத்தினார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சாதாரண ஒரு அப்பா அம்மா கூட இல்லாத ஒரு அவள நிலைமை, ஒரு அனாதை. ஆனால் அவளை கர்த்தர் ராணியா இல்லை, மகாராணியாய் கர்த்தர் என்ன பண்ணாராம்? முடிசூட்டினார். அதுவும் எத்தனை நாட்டுக்கா? 127 நாடுகளை அரசாளக்கூடிய மகாராணியாய் கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய அண்ணன் முர்தகாய் சாதாரண வாட்ச்மேன் அந்த ராஜாவுடைய அரண்மனையில். ஆனால் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த முர்தகாயை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தானியேல் சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். ஆனால் எந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் போன தானியேலை ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவரை உயர்த்தி வைத்தார். அந்த தேசத்தை ஆளக்கூடிய அந்த அதிபதிகளுக்கெல்லாம் இவர் என்னவா மாறினாரு? அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அவருக்கென்று நாம் உண்மையாய் உத்தமமாய் வாழும்போது ஏற்ற வேளையில தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்கள். ஆமா, தாழ்ந்திருக்கும் ஒரு காலம் உண்டு, வாழ்ந்திருக்கும் ஒரு காலம் உண்டு. ஒருவேளை இப்ப நீங்க தாழ்ந்திருக்கலாம், ஆனா நீங்க தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இந்த பூமியில வாழ நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் ஏற்ற காலம் வரும், தேவன் உங்களை உங்கள் பிள்ளைகளை இந்த பூமியில கனம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், நான் போன வாரமே சொன்னேன், அந்த யோசேப்பு அடிமையாய் இல்லையா விற்கப்பட்டவன்.
ஆனால் ஆண்டவர் எந்த நாட்டில் அடிமையாய் விற்கப்பட்டு, எந்த நாட்டில் அவமானப்படுத்தப்பட்டு, எந்த தேசத்தில் சிறைச்சாலையில் கைதியாய் அடைக்கப்பட்டு இருந்தாரோ அதே யோசேப்பை ஏற்ற வேலை வந்தது. கர்த்தர் அந்த தேசத்தின் அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட அற்பமானவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தாழ்ந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், யாராலும் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஒருவேளை கடன், வறுமை, தரித்திரம், வியாதி, போராட்டம், பிரச்சனை, இப்படி பலவிதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களைத்தானே உயர்த்தி கனம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரை கர்த்தர் கனம் பெற்றவர்களாய் மாற்றுவார்? இல்லை, ஆண்டவர் நம்மளெல்லாம் கனப்படுத்தும் போது அது சாதாரணமானதல்ல. நமக்கு வேதத்தில் தெரியும், ராஜா ஆமானை நோக்கி கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? எஸ்தரின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கின்றோம். எஸ்தரின் புத்தகம் ராஜாவை நோக்கி பாருங்க, ஆமானை நோக்கி ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ராஜா கேட்கிறார், என்னப்பா செய்யணும்? அதனுடைய முறை என்ன? ராஜா யாரை கேட்கிறாரு? ஆமானை நோக்கி கேட்கிறார். அப்ப ஆமான் சொல்றான், வாசிங்க. என்ன வஸ்திரமா? ராஜா உடுத்தி கொள்ளுகிற என்ன வஸ்திரமா? ராஜ வஸ்திரம். அல்லேலூயா. ஆமான் ஆமான் சொல்றான், ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்பினால் அவனுக்கு முதல்ல என்ன வஸ்திரம் கொடுக்கப்படணுமா? ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது என்னது? ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேவன் மொர்தெகாய கனமணினதை குறித்த ஒரு செய்தியை நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் பேசினார். பாருங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் எத்தனையோ விதத்துல மெய்யாகவே நம்மை மொர்தெகாய தேவன் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்மளா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்ப இருந்த இந்த வஸ்திரம்லாம் நமக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்தி மகிழ்ச்சி செஞ்சிருக்கிறாரு? ராஜ வஸ்திரங்கள். ஹல்லேலூயா. ஆமான்னு சொல்றான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா? நன்றி 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 நன்றி. இல்லை, கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படிலாம் கனம் பண்றாரு பாருங்க. ஸோ இங்க ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு முதல்ல என்ன கொடுக்கப்படணுமா? ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன? யார் போற குதிரையா? யார் போற குதிரை? ராஜா ஏறுகிற குதிரை. சாதாரணமான குதிரை இல்லைங்க. என்ன குதிரை கொடுக்கப்படுமா? ராஜா ஏறுகிற குதிரையின் மேல பாருங்க, அவன் சிரசிலே தரிக்கப்படுவதற்கு என்ன வரணுமா? ராஜமுடி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவர் கனம் பண்ணும்போது பாருங்க, ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையின் மேல் அவனை ஏற்றுகிறார்கள். ராஜ கிரீடம் அவனுடைய சிரசில் என்ன செய்தான்? தரிப்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வாசிங்க. ஆமா, ராஜ கிரீடம், ராஜ முடி, ராஜாவுடைய சிரசில் சூட்டப்படக்கூடிய அந்த கிரீடம் யாருடைய தலையில சூட்டப்படுமா? ராஜா யார கனம் பண்ண விரும்புறாரோ அந்த மனுஷனுடைய சிரசில ராஜ கிரீடம் சூட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அவனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று யார் சொல்லணுமா? அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற பிரதான பிரபு அவனை நகர்வலமாய் அழைத்து செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மொர்தெகாய்க்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். மொர்தெகாய்க்கு மட்டும் இல்லை,
இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, உங்க சிரசுல கர்த்தர் என்ன செய்வார்? ராஜ கிரீடத்தை ஆண்டவர் சூட்டுவார். உங்களுக்கு ராஜ வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்துவிப்பார். ராஜா ஏறுகிற குதிரையை போன்ற மிக அழகான விலையுயர்ந்த வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்ய சோதரம் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிறவர். அப்படின்னா நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை அலங்கரித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை உயர்த்தி, நம்மை கனப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரால் நம்ம கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னையும் இந்த பூமியில் என்ன பண்ணுங்க? கனம் பெற்ற ஒரு மனிதனாய் மாற்றுங்க. அப்ப ஆண்டவர் நம்மை கனப்படுத்த வேண்டுமானால் அதுக்கு சில நிபந்தனைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். கர்த்தர் இப்ப இருக்கிறத விட நல்ல வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்ப இருக்கிறத விட உங்களுடைய பொருளாதார நிலைமையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிறத விட கர்த்தர் மிக உயர்ந்த உத்தியோகத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஒருவேளை ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ நிலைமையில கூட இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எல்லாரும் கனப்படுத்தக்கூடிய ராஜாவுடைய ஸ்தானத்துல கர்த்தரால உயர்த்தக்கூடும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஏதோ குறைஞ்ச சம்பளத்துல, ஏதோ ஒரு உத்தியோகத்துல, ஏதோ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை கூட எனக்கு இல்லைன்னு நீங்க இருக்கலாம். ஆனா நீங்களே ஒரு பெரிய தொழிலதிபரா மாறி நீங்க அநேக கம்பெனிகள் ஆரம்பித்து உங்களிடத்துல அநேகர் வேலை செய்யற அளவுக்கு உங்களை அநேகருக்கு எஜமானனாய் தேவனால உயர்த்தக்கூடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மை கனம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணனா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியில ஒரே ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். சோதரம் என்ன வசனம் அன்னைக்கு நம்ம படித்தோம்? ஏசாயா 43:4 அவன் என் பார்வைக்கு அருமையானபடியினாலே என்ன செய்யறான்? கனம் பெற்றான். ஆண்டவர் நம்ம கனப்படுத்தணும். நாம் தேவனால் நாமும் நம்முடைய குடும்பமும் கனப்படுத்தப்பட வேண்டுமானால் தேவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி மாறணுமா? அருமையானவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அருவருப்பானவங்களா மாறக்கூடாது. இல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு என்னவா மாறக்கூடாது? அருவருப்பானவங்களா மாறிடக்கூடாது. சிலர்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுதுங்க? அருவருப்பா மாறிடுது. ஆண்டவர் ஏன் தான் இவனை உண்டாக்கணும்னு தெரியலையே, இவனை ஏன் தான் ரட்சிக்கணும் தெரியலையே அப்படின்னு தேவனே துக்கப்படக்கூடிய அளவுக்கு சிலருடைய வாழ்க்கை தேவனுக்கு மனவேதனையை உண்டாக்கக்கூடிய பாவங்களும் அசுத்தங்களும் நிறைந்ததாய் மாறிவிடுகிறது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவனா வாழ்ந்துட்டா கர்த்தர் உன்னை உயர்த்திடுவாரு, நீ தேவனால் கனப்படுத்தப்பட்டுருவ, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுருவ, தேவனால் நீ உயர்த்தப்படுவன்றதுனால சில நேரங்களில் தேவன் உன்னை உயர்த்த கூடாதபடிக்கு உன் வாழ்க்கையை தேவனுக்கு அருவருப்பானதா சில நேரத்தில் மாற்ற பிசாசு என்ன செய்வானா? முயற்சி செய்வான். ஆனால் வேதம் சொல்றது, தேவன் நம்மளை கனப்படுத்தணும்னா அவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி மாறணுமா? அருமையானவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் நம்மளை நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். பரவாயில்ல, என் மகன் எவ்வளோ நல்லா இருக்கா, நல்லா ஜெபிக்கிறா, நல்ல வேதத்தை வாசிக்கிறா, நல்ல ஊழியம் செய்கிறா, எனக்கு பிரியமா இருக்கா, பரிசுத்தமாக வாழறா. ஆண்டவர் நம்ம குறித்து மிகவும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அருமையானதாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லை, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 91 சங்கீதத்திலே 14-15 வாசிக்கும் போது வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்புறம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன சொல்றார் ஆண்டவர்? அவனை நான் கனப்படுத்துவேன். அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். ஏன் கர்த்தர் கனப்படுத்துவாரா? அங்க சொல்றாரு, அவன் என்னிடத்தில் என்னவா இருக்கான்? வாஞ்சையா இருக்கிறபடியால். ஆமா, நமக்கு இந்த உலகத்துல நிறைய வாசை இருக்கும். ஆனா எல்லாத்த விட தேவன் மேல நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சை ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லை. அப்பெல்லாம் ஜெபனா ரொம்ப வாஞ்சை, ஊழியனா ரொம்ப வாஞ்சை, ஆலயனா ரொம்ப வாஞ்சை இல்லை. ஸோ ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் குறைந்து போய்விட்டது. தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த உலகத்துல நம்முடைய உள்ளத்தினுடைய ஏக்கம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் யாரா இருக்கணும்? இயேசு. அல்லேலூயா. அதான் பக்தன் பாடினார், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா எந்த அளவு ஆண்டவர் மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும் அப்படின்றத இந்த பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய உயிரினும் மேலாய் ஆண்டவர் மேல நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கா? வேலை மேல இருக்கிற, பணத்து மேல இருக்கிற, உத்தியோகத்தின் மேல இருக்கிற, பிஸ்னஸ் மேல இருக்கிற, ஒருவேளை மற்ற மனிதர்கள் மேல இருக்கிற அந்த வாஞ்சை ஆண்டவர் மேல இருக்கான்றதை பாருங்க. நீங்க ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தேவன் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா உங்களுடைய வாஞ்சையெல்லாம் யாரா தான் இருக்கணும்? இயேசுவாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உங்க உள்ளம் ஆண்டவரை நினைச்சு ஏங்கணும். இல்லை, பைபிள்ல அதை குறித்து நிறைய சொல்லப்படுகிறது. யோபு, நான் எப்போ அவரை காண்பேன் என்கிற வாஞ்சையினால் எல்லாம் உள்ள என்ன செய்தே தவிக்குதுன்றார். ஆண்டவரை பார்க்கறதுக்கு வாஞ்ச வேணும். வேதம் சொல்லுது, அவருடைய திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல நம்ம என்ன இருக்கணுமா? வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனம் உங்க கையில, எங்க கையில, நம்முடைய கரங்களில் கிடைச்சது மகா பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்னா இது நம்மளை எல்லாரும் எப்படி மாற்றிருக்கே? கனமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. இன்னும் கனம் பெற்றவர்களாய் இதுதான் நம்மளை மாற்றும். இந்த வசனத்தின் மேல நமக்கு என்ன இருக்கணுமா? தாகமும் வாஞ்சையும் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்த வாஞ்சையினால் பொன்னையும் வெள்ளியையும் விலையேற பெற்ற கற்களையும் நான் என்ன பண்ணேன்? உம்முடைய ஆலயத்துக்காக சவதரித்தேன். ஆலயத்தின் மேல வாஞ்சை, திருவசனத்தின் மேல வாஞ்சை. இல்லை, தேவனை பார்க்கணும். அப்படியாக ஆண்டவருடைய வரிகளை கைவிடப்படாதபடிக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் வாழ வேண்டும். இப்படி ஆவிக்குரிய வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் பின்மாற்றத்தில் போறான்னா அவனுக்கு ஆண்டவர் மேல வாஞ்சை குறைஞ்சிடும். எப்போ ஆண்டவர் மேல உங்களுக்கு வாஞ்சை குறையுதோ அப்ப நீங்க என்ன செய்றீங்க? பேக் ஸ்லைட் ஆயிட்டு இருக்கீங்க. அதனால இங்க சொல்றாரு, அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவன் என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று சொல்றான். விடுவிப்பேன் இல்ல, ஏன்னா அவன் மேல என்ன செய்யறான்? வாஞ்சையா இருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியத்திலிருந்து ஒருவேளை விடுதலை இல்லாத ஒரு கட்டப்பட்ட நிலைமை உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலை,
எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்ட ஒரு நிலைமையை உண்டாக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். இந்த போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். இந்த ஏழ்மையிலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஆமா, ஏன்னா நீ என்கிட்ட என்னவா இருக்க? வாஞ்சியா இருக்கிற. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் சொல்றார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நமக்கெல்லாம் நம்மளை ரட்சித்தது மட்டும் இல்லை, நமக்கென்று உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமா, உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய பிளான் ஆண்டவருக்கு உண்டு. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை உங்களுக்காக அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில அந்த உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனின் நாமத்தை என்ன பண்ணிருக்கிறபடினால, அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்துல நான் என்ன செய்வேன்? வைப்பேன். ஆண்டவர் வைப்பார். இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு ஒரு சாதாரண நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம், உங்கள் எதிர்காலம் நம்பிக்கையற்றதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். சோதரம், இன்னும் கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? வாஞ்சை உள்ளவர்களாய் மாறுங்கள். இன்னும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள இன்னும் உங்களுடைய உள்ளம் ஏங்கட்டும், வாஞ்சிக்கட்டும். அவன் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறான்பா, அதனால நான் எங்க வைப்பேன்? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்க நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஒருவேளை பிரைம் மினிஸ்டரா கூட உட்கார்ந்து இந்தியாவை ஆளக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜனாதிபதியா வரலாம், முதலமைச்சரா வரலாம், ஒருவேளை கவர்னரா வரலாம், ஒருவேளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியா வரலாம், ஒருவேளை இந்த தேசத்தை ஆளக்கூடிய பிரதான அதிபதியாய் உங்களை தேவன் உயர்த்தலாம், உங்க பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்தலாம். ஆனா உங்களுக்கு தேவனிடத்தில் என்ன வேணும்? வாஞ்சை வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதற்காக அதிக பிரயாசப்பட வேண்டும். என்ன சொல்றார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை எங்க வைக்க போறேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறேன். ஆமென், அல்லேலூயா. உயர்ந்த பிசினஸ்ல கர்த்தர் உங்களை வைப்பார், உயர்ந்த உத்தியோகத்துல கர்த்தர் உங்களை வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். எல்லாரும் உங்களை பார்த்து கனம் பண்ணத்தக்க விதத்துல உங்களை கனம் பெற்றவர்களாய் தேவன் உங்களை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். காரணம், அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். உங்களை விடுவிப்பார். உங்கள் அவல நிலைமை கர்த்தர் மாற்றுவார். சொல்றாரு, அவன் என்னை நோக்கி என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான். நான் மறு உத்தரவு கொடுத்து ஆபத்துல நான் அவனோடு கூட இருந்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். ஆபத்து வரும், ஆனா அவர் கூட இருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காம என்ன செய்யும்? சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார், அவர் கூட இருப்பார். சொல்றார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, சில நேரத்தில் பெரிய ஆபத்து வரலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அவனை தப்புவிப்பேன்பா, ஏன்னா அவன் என்கிட்ட வாஞ்சியா இருக்கான், என் பிள்ளை, நான் அவனை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன், நான் விடுவிப்பேன். நம்ம ஆராத நேரத்தில் கூட பண்ணோம், அக்கினியில் கடந்து வந்தோம், நாங்கள் என்ன செய்யல? எரிந்து போக வெள்ளையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் என்ன செய்யல? மூழ்கி போக வெள்ளையப்பா. சில நேரத்தில் வரும், ஆனால் அதில் நம்ம மூழ்க மாட்டோம். நம்மளை மூழ்கடிக்கணும்னு கொண்டு வந்த சத்துரு மூழ்கி போவான். ஆமாம், நம்மளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும்னு சத்துரு கொண்டு வந்த அந்த அக்னியில அவனே வெந்து சாம்பலாக ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆமென், அல்லேலூயா.
ஆமா, ஏன்னா எந்த அக்கினியும் நம்மளை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. சொல்ல நான் அவன் கூட இருக்கிறேன்பா சொல்றாரு பாருங்க. நான் கூட இருப்பேன், நான் அவனை தப்பு வைப்பேன், நான் அவனை எங்க வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு அவனை நான் கனப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யார கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அங்க சொன்னாரு, என்ன கனம் பண்றவங்களை நான் என்ன பண்ணுவேன், கனப்படுத்துவேன். இங்க சொல்றாரு, என்ன நீ எப்படி கனம் பண்ணும் அப்படின்னா, இங்க சொல்றாரு ஆண்டவர், என்ன கனம் பண்ணனா உன் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யார கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணுப்பா. இதை எழுதுறவர் யார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். யார் மூலம் எழுதுறாரு, சாலமோன் மூலமாக எழுதுகிறார். நீதிமொழிகள்ல பெரும்பாலான அதிகாரங்கள் சாலமோன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, எழுதுகிறார். அப்போ சாலமோன் சொல்றாரு, உன்னை கர்த்தர் கனம் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணும், கர்த்தரை கனம் பண்ணணும். சாலமோனை கர்த்தர் கனம் பெற்றவனாய் மாற்றினார், திரளான கனத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொல்ற, உன்ன மாதிரி கனம் பெற்றவன் இது வரைக்கும் இருந்ததே இல்லை, இனிமேல் இந்த பூமியில இருக்க போறதே இல்லப்பா. ஏன்னா தாவீதுக்கு அநேகம் பிள்ளைகள், ஆனா அந்த பிள்ளைகள் எல்லாரிலும் தேவன் சாலமோனை என்ன பண்ணாராம், மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஏன்னா சாலமோனும் ஆரம்பத்துல ரொம்ப அதிகமாய் தேவனை நேசித்தார். அதனாலதான் தன் சகோதரர்கள் எல்லாரையும் விட சாலமோனை கர்த்தர் என்ன பண்ணாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் ராஜாவா அவனை உயர்த்தினார். அதனால சாலமோன் சொல்றாரு, என்ன ஆண்டவர் உயர்த்தினதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னா, என்ன பண்ணும், உன்னுடைய எல்லா பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் நீ என்ன பண்ணும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்க, உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாருன்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தரை கனப்படுத்த ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா, கனமுள்ளவர்களாய் கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு சீக்ரெட் சொல்றாரு, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யார கனம் பண்ண, கர்த்தரை கனம் பண்ண. அன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இந்த நிறைய விசுவாசிங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா என்னதுங்க, வாங்கிறதுக்கு பிடிக்கும், ஆனா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ரொம்ப எனக்கு அது மட்டும்தாங்க பிடிக்கவே மாட்டுது. ஆனா இங்க சொல்றாரு, எல்லாத்தையும் கொடுத்தவர் நமக்கு கர்த்தர் தான். அல்லேலூயா. அம்மாவா இல்லையா, அந்த தாவீது ஏராளமான வெள்ளியும் பொன்னையும் வைரத்தையும் கற்களையும் கொடுத்துட்டு சொல்றாரு, எல்லாம் உம்மிடத்திலிருந்து பெற்ற ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உமது கரத்தில் இருந்து வாங்கி நாங்க யாருக்கு கொடுக்கிறோம், உமக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிற எல்லாமே யார் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. இந்த உத்தியோகம், இந்த செல்வம், இந்த சொத்து, இந்த சுகம், இந்த வீடு, இந்த வாசல் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆமான்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, அதை வச்சு கர்த்தரை என்ன பண்ணுமா, கனம் பண்ணணுமா. அதன் மூலமா கர்த்தரை என்ன பண்ணுமா, கனம் பண்ண வேண்டும். ஆமா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற படிப்பின் மூலமா கர்த்தரை என்ன பண்ண, கனப்படுத்து. ஆமா, நீ படிக்கிற காலேஜில், நீ படிக்கிற ஸ்கூல்ல மற்ற பிள்ளைங்களை போல இல்லாம கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு வேறு பிரிஞ்சு ஒரு பரிசுத்த ஜீவியன் ஜீவிக்கிறனா, அந்த இடத்துல நீ கர்த்தரை என்ன பண்ற, கனப்படுத்துறன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நீ வேலை செய்யற இடத்துல மற்றவங்கள மாதிரி இல்லாம நீ ஆண்டவருக்கு சாட்சியா ஜீவிக்கிறனா, நீ கர்த்தரை கனப்படுத்துறன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, உன்னுடைய எல்லா பொருளாலும். அந்த காலத்துல இருந்த திருச்சபை விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா,
கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் தங்கள் வீட்டில் என்ன விளைஞ்சாலும் அதில் முதற் பலன் யாருக்கு தருவாங்க? கர்த்தருக்கே கொடுப்பார்கள். ஏன் இன்றைக்கு கூட சில திருச்சபைகளில் அவங்களுடைய கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற எல்லா பலனாலும் சீரகத்திலிருந்து, வெந்தயத்திலிருந்து, அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, கடுகுலேருந்து, தீப்பெட்டியிலிருந்து எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துகிற அநேகம் பிள்ளைகள் உண்டு. அவங்க சந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு கனம் பெற்ற சந்ததியாய் தேவன் உயர்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எல்லாத்துலேயும் ஒரு பங்கை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கே கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சம்பாத்தியத்தில் 10ல் 1 கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் நம்முடைய விளைநிலங்களில், நமக்கு மிருக ஜீவன்களில் முதற் பலனை யாருக்கு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்போ சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன செய்யுமா? என்ன பண்ணுமா? 10ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3:9-10. அப்பொழுது, எப்பொழுது? கர்த்தருக்கே முதற் பலன்களை கொடுக்கும் போது. ஒருவேளை பணத்தை மட்டும் இல்லை, நம்முடைய லைஃப்ல முதலிடம் யாருக்கு தான் இருக்கணும்? ஆண்டவருக்கு தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில யார் தான்? கர்த்தர் அப்படின்னு யார் வாழறாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கனப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இல்லை, வேற எதையோ வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் தேவன் அவங்கள கனப்படுத்த முடியவில்லை. சிலர் கேட்டால் எனக்கு வேலை தாங்க மெயின், எனக்கு மனைவி தாங்க மெயின், புருஷன் தாங்க மெயின், எனக்கு என் சித்தப்பா தான் மெயின், பெரியப்பா தான் மெயின். இப்படி மனிதர்களை முதலிடப்படுத்துகிறவளை, வேலையை முதலிடத்தில் வைக்கிறவளை கர்த்தர் உயர்த்த முடியாது. இங்க சொல்றாரு, நீ கர்த்தருக்கு எப்பயுமே என்னத்தை கொடுக்கணுமா? முதலிடத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவரை நாம நம்முடைய லைஃப்ல கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மளை எங்க வைப்பாராம்? நம்மளை கனமுள்ளவர்களாய் கர்த்தர் வைப்பார். அப்போதான் எதை திறப்பாராம்? தமது வானத்தின் பழங்கனிகளை திறப்பாராம். இங்க சொல்றாரு, அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் என்ன பண்ணும்? பூரணமாய் நிரம்பும். நிரம்பும். ஒண்ணுமே இல்லாம ஜீரோ நிலைமையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஐஸ்வர்யத்தால நிரப்புவார், செல்வத்தினால் நிரப்புவார், கனத்தினால் நிரப்புவார், மகிமையினால் நிரப்புவார், உங்களை சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புவார். ஆனா ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நீங்க நிறைய பேரு அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை கனப்படுத்தனா சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணுப்பா. நீ அப்படி இல்லை அப்படின்னா நீ கர்த்தரை அசட்ட பண்றன்னு அர்த்தம் இல்லை. எத்தனையோ பேர் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால தான் தேவன் இன்னும் உங்களை உயர்த்த முடியல. ஆண்டவர் எவ்வளவு உயர்த்திருக்கார், ஆனால் இன்னும் தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்வை நீங்க அடைய முடியாத காரணம் என்னன்னா, உங்கள் விளைவினால, உங்கள் பொருளால கர்த்தரை கனம் பண்ணாம அசட்டை பண்ணுவதினால. அதனால நம்ம மனம் திரும்பணும். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவன் நம்மளை கனம் பண்ணதுன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும்போது சொல்றாரு. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, நாம அருமையா இருந்தா கர்த்தர் கனப்படுத்துவார். அதுக்கப்புறம் வாஞ்சியா இருந்தா கர்த்தர் என்ன செய்வாராம்? கனப்படுத்துவார். அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம், எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பொருளாலும் ஆமாம் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணமா? கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம திருச்சபையில இன்னைக்கும் அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்ம திருச்சபையில ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாத்திலும் வத்திப்பட்டியில கூட தசம்பாங்க கொடுப்பாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு இல்லை, யாருக்கு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம். ஒருவேளை பணம் கொடுத்துட்டா போதாது, நம்முடைய லைஃப்ல முதலிடம் யாருக்கு தான் இருக்கணும்? கர்த்தருக்கு இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் உங்களை முதலிடத்துல கொண்டு வருவார்.
அதுக்கு அடுத்தது இங்க சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார்னு சொல்லுங்க. யாருக்கு ஊழியம் செய்யணுமா? யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆமா, அரசாங்கத்தில் சிலர் வேலை செய்றீங்க, நல்லது. அரசாங்கத்துக்கு ஊழியம் செய்றீங்க இல்லை, ஸோ நல்லது. ஆனால் அதை விட உங்கள் முதல் பணி என்னது? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் இல்லை. உங்களுக்கு எத்தனையோ தேவ மனிதர்களுடைய சரித்திரம் அதுக்கு நமக்கு சான்றாக இருக்கிறத பார்க்கணும் இல்லை. ஸோ செருப்பு தைத்த ஒரு சாதாரண வேலையை செய்த ஒரு மனிதன் யார்? அவரு இல்லை, அவர் விறகு வெட்டி பிழைக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர். யாரா? ஆபிரகாம் லிங்கன். விறகு வெட்டிட்டு காட்டில் விறகு வெட்டிட்டு அதை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஒரு நாள் அவங்க பாட்டி ஒரு வேதாகமத்தை வாங்கி என்ன பண்ணாங்களாம், அவர் கொடுத்து, எப்பா இதை படி, இதுதான் உன்னை என்ன பண்ணும், கனம் பெற்றவனாய் மாற்றணும்னு சொன்னாங்களாம். அதை அவர் வாசிக்க ஆரம்பித்தார், அந்த வசனத்தை நேசிக்க ஆரம்பித்தார், அதுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கை அந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்தார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த அமெரிக்க தேசத்தினுடைய அதிபதியாக அந்த விறகு வெட்டி பிழைத்த அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாய் இல்ல, இன்னைக்கு யாரு அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி? யாரு? ட்ரம்ப். ஆமா, அந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணாரு? அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாய் யாரை உயர்த்தினாராம்? விறகு வெட்டி பிழைச்ச ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆபிரகாம் லிங்கனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. உங்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயம் உயர்த்துவார் இல்லை, அவர் செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும் ஏதாவது ஒரு விதத்தில் இல்லை. நமக்கு நிறைய வசனம் இருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்குமாங்க சொல்றார். ரோமர் 12:11. அசதியாயிராமல் எப்படி இருங்க? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். வாசிங்க. ஆவியில் எப்படி இருக்கணும்? கொட்டாவி விட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருக்கா? ஆவியில் எப்படி இருக்கணுமா? ஆனலா இருக்கணும். பக்கத்தில் உட்காரவங்க, எப்பா இது என்னப்பா ஃபயர், நெருப்பை விட இது பயங்கரமா இருக்குன்னு சொல்லத்தக்க விதத்தில் நீங்க என்ன பண்ணும்? ஆவியில அனலா இருக்கணும். நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும். சரியா? நல்ல ஆவியில அனலா இருக்க வேண்டும். அப்புறம் யாருக்கு ஊழியம் செய்யுங்க? யாருக்கு ஊழியம் செய்யுங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஏதோ வாரான சர்ச்சுக்கு வரோம், பிரசங்கத்தை கேட்குறோம், அப்படியே போயிடுறோம் அப்படின்னா நீ வேஸ்ட்னு அர்த்தம். கர்த்தருக்கு என்ன பண்ணமா? நீ ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, வரங்களை, வல்லமையை, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை தேவனுக்காக நீ என்ன பண்ணும்? பயன்படுத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எல்லாவற்றை விட நீ செய்யற எல்லாத்தை விட ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். ஆத்துமாக்களை, ஆண்டவர் அறியாது இருக்கிற மக்களுக்கு நம்ம ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து அவர்களை தேவனுடைய மந்தையில கொண்டு சேர்க்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா வேதம் சொல்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவானம். அதனால நீங்க எங்க பாஸ்டர் நாங்க போய் சொல்றது? நீ இருக்கிற கிராமத்துல சொல்லலாம், நீ வேலை செய்யற வேலை ஸ்தலத்துல சொல்லலாம், உன்னுடைய வியாபார ஸ்தலத்துல சொல்லலாம், நீ வசிக்கிற அந்த கிராமத்துல பக்கத்துல அக்கத்தரங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மக்களுக்காக தேவ சமூகத்தில் பாரப்பட்டு கண்ணீர் விட்டு அந்த ஆத்மாவை ரட்சி ஆண்டவரே, இவர்கள் வீணாய் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி நீ திறப்பிலே நின்று ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாடக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரா? சபையில் என்ன பண்ணலாம்? பாடலாம். சிறுவர் ஊழியங்கள் நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரா? சிறுவர் ஊழியத்தை நடத்தலாம். ஒருவேளை ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரா? நீ ஜெபிக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தினால ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தால நிரப்பியிருக்கிறாரா? நீ தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக இன்னும் ஒன்று அதிகமாய் கர்த்தருக்காய் கொடுக்கலாம். இதெல்லாம் ஊழியம். ஏதோ நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறதுனா, மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணா மட்டும்தான் ஊழியம். அதுதான் நிறைய பேருக்கு ஆசை. நோ. எலியா என்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் எலிசாவை கொண்டு வருகிறார். அவர் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னு பைபிளில் கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அப்படின்னா அவருடைய வேலை என்ன? எலியாவுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? பணிவிடை செய்திருக்கிறார். பாருங்க, எலியாவுக்கு பணிவிடை செய்த எலிசா எலியாவை விட ரெட்டிப்பான வல்லமையினால கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் பணிவிடை செய்ய வேண்டும். இல்ல, பெருக்கிறது கூட ஒரு ஊழியம் தான். ஆலயத்தை இல்ல ஆயத்தப்படுத்துவது ஒரு ஊழியம் தான். ஆலயத்தில் இசைக்கருவிகளை வாசிப்பது ஒரு ஊழியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆலயத்தில் சில ஃபங்க்ஷன்லாம் நடக்கு, பாத்திரம் கழுவுறது கூட ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. அப்படியே ராஜாத்தி மாதிரி வர்றது, ராஜாத்தி மாதிரி போறது ஊழியம் இல்லை. இல்லை, நம்ம சர்ச்சில் நிறைய நேரங்களில் பார்க்குறோம், பாஸ்டர்மா சொல்லுவாங்க, இனிமேல் சாப்பாடே போடக்கூடாது சர்ச்சில்னுவாங்க. ஏன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க மட்டுன்னு வராங்க, அவங்க மட்டுன்னு போயிடுறாங்க. மற்ற சர்ச்செல்லாம் போய் பாருங்க, எல்லாம் வந்த உடனே ஒருத்தங்க காய் நறுக்குவாங்க, ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அரிசியை கழுவாங்க, ஒருத்தவங்க பாத்திரத்தை துளக்குவாங்க. ஸோ இப்படி முடிச்சுட்டு போகிறப்ப எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் எல்லாமே ராணிங்களாக தான் இருக்காங்க அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆனால் நீங்களாம் மாறுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வீட்டில் செய்கிறீங்கல்ல, அதை விட கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். எலிசாவினுடைய ஊழியம் முதல்ல என்னதான், எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தார். அதை கூட பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. மோசேக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் தேவன் யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். 6 லட்சம் ஜனங்கள். மோசே தலைவனாய் கர்த்தர் முதல்ல ஆட்ட மேய்ச்சவனை ஆண்டவர் அழைச்சி தலைவனாய் ஆண்டவர் மாத்தினார். அவருக்கு பிற்பாடு கர்த்தர் யோசுவாவை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த யோசுவாவினுடைய ஊழியம், முதல் ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுமா, காவல் காக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன வேலை அவருக்கு? வாட்ச்மேன், காவலாளி. ஆனால் காலம் வந்தது, அவர் தான் இப்போ யாரு, இஸ்ரவேல் மக்களுக்கே மிகப்பெரிய தலைவன். அல்லேலூயா. அதனால நிறைய பேருக்குள்ள என்னன்னா, என்ன பாட வைக்கல, கர்த்தர் ஏற்ற வேலை வரும்போது உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனால் முதல்ல என்ன பண்ணுங்க, எங்கள் ஊழியங்கள்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தாழ்மையில் நீங்கள் தாழ்த்தினாதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா மன தாழ்மை உள்ளவன் என்ன செய்வானா, கனம் அடைவானா. ஆனால் நிறைய பேருக்குள்ள என்ன இல்லை, அந்த பெருமை, மேட்டிமை. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணோம், ஊழியம் செய்யணும். ஏதாவது ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும், ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு, உங்கள் மூலமாக யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா நீ மலட்டாடுன்னு அர்த்தம். ஒருத்தன் ஆட்டை வளர்க்குறான், குட்டியே போடல, என்ன பண்ணுவான், அந்த ஆட்டை வச்சிருப்பானா? அடுத்தது எங்கே எடுத்துமே கொடுத்துருவான், எங்கே எடுத்துமே கொடுப்பான்? இது வேஸ்ட்டுங்க. இந்த ஆடு குட்டியே போட மாறுது, அதனால் இது மலட்டாடு, அதனால் இது கறிக்கடையில் கொடுத்துருவான். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் நம் மூலமாய் எப்படி ஆகிலும், நம்முடைய ஜீவியத்தின் மூலமாய், நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக, நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தின் மூலமாக நாம் பாருங்க எப்படி ஆகிலும் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்காக என்ன பண்ணமா, ஆதாயம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உங்கள் வீடுகள்லாம் இந்த வருஷத்தில் இந்த பிரேயர் செல் ஊழியத்தை ஆண்டவர் தொடங்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமாம்,
வேதத்தில் பார்த்தீங்கன்னா யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஏசப்பா வந்தாரோ அந்த வீடெல்லாம் என்ன பண்ணதுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்ய உங்கள் வீட்டை திறந்து கொடுத்து பாருங்க, உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எதிர்ப்பு வராதுன்னு இல்லை, வரும். ஆனால் அதை முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் அங்கே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. சோதரம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா? ஆமாம், ஊழியம் செய்யாமல் இருந்தால் கர்த்தர் ஒன்று என்ன பண்ண முடியாது? கனப்படுத்த முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களே அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? ஊழியம் செய்தார்கள். அவங்க ஊழியம் என்னதான்? பணத்தினால ஊழியம். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதை கொடுத்து என்ன பண்ணாங்களாம்? தாங்கினார்கள். அது என்னதுன்னு பைபிள் என்ன இருக்கா? அவங்களுக்கு பேர் என்னதான்? ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. பாருங்க, கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமாம், நமக்கு என்னைக்கு ஆண்டவருடைய வருகை வரும்னு தெரியாது, என்னைக்கு நம்முடைய மரணம் வரும்னு நமக்கே தெரியாது. ஒரு நாள் பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, எப்பா உனக்காக எல்லாம் செஞ்சேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? பாவியாக இருந்தவனை நீதிமானா மாற்றினேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்த நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய்? நல்ல படிப்பை கொடுத்தேன், நல்ல உத்தியோகத்தை கொடுத்தேன், நல்ல மனைவி கொடுத்தேன், நல்ல பிள்ளைங்களை கொடுத்தேன், நீ வேண்டி கொண்டபடி எல்லா நன்மையும் கொடுத்தேன், ஆனால் நீ வேஸ்டா உன் காலத்தை என்ன பண்ணிட்ட? கழிச்சிட்டியே. என்னை பற்றி நீ யாருக்கும் சொல்லலையே, என் ஊழியத்துக்கு நீ உபயோகம் இல்லாதவனா இருந்தியே, எனக்காக எந்த விதத்திலும் நீ பயன்படாத ஒரு பாத்திரமா இருந்தியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம்? துக்கப்படுவார். அதனால பரலோகத்துக்கு போகும்போது நம்ம யாரும் வெறுங்கையோட என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஊழியம் செஞ்சா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஊழியத்துக்கு உதவியா இருந்தா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, உன் காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீ சொல்ற சுவிசேஷம் இல்ல எத்தனையோ பாவிகளை நீதிமானாக்கக்கூடியது. நம்ம ஞானத்தினால் அல்ல, நாம சொன்னா போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கிரியை செய்வார். சீரிய தேசத்தினுடைய இராணுவ தளபதி யாரு? நாகமான். இல்ல, அது வேதம் சொல்லுது, அவன் அந்த தேசத்திலே எப்படிப்பட்டவனா? குணம் பெற்றவன். ஆனா என்னவா இருக்கான்? குஷ்டரோகி. இல்ல, நம்ம தேசத்துல கூட குணம் பெற்ற பலர் இருக்காங்க, ஆனா தேவனை அறியாத பாவம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. பாருங்க, அந்த நாகமான ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினாரா? அவன் வீட்டில் சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறு பெண். அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒன்னே ஒன்று சொன்னா, என் ஆண்டவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவாரானால் அவர் என்ன ஆயிடுவாரு? சுகம் அடைஞ்சிடுவார். அவர் சொன்ன சுவிசேஷம் ரொம்ப சின்ன சுவிசேஷம், போனா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, போனாரு, சுகம் அடைஞ்சாரு, குஷ்டரோகம் நீங்கிச்சு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறே தேவன் இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. நம்ம மூலமா ஆண்டவர் அநேகரை ரட்சிக்க கூடும். நீ பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? உன் கிராமத்துக்காக, தேசத்துக்காக இல்லை ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு நேரத்தை ஒதுக்கு. ஏன்னா வேதம் சொல்ற அவருடைய சமூகத்துல தான் என்ன இருக்கான்? கனமும் மேன்மை இருக்கான். நீ தேசத்துக்காக மன்றாடு. ஆமா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நில்லு. கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? கனம் உள்ளவனாய் மாற்றுவான். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நிறைய நேரம் இருக்கு. அதுவும் சகோதரி மாருங்க, ஐயா அங்கே வீட்டு வேலைக்கு, ஐயா அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய நேரங்கள் சில சகோதரிகளுக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தை என்ன பண்ணாத? வீணாக்காத. இன்னைக்கு நிறைய பேர் அதிக நேரத்தை எதில் செலவு பண்ணுறாங்க? எதில்? என்ன பேசி? ஆமாம், செல்பேசி. நிறைய பேருடைய டைமை வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பிசாசனுடைய தூதன் யாருங்க? செல்லு, கைபேசி. ஆமாம், அதனால் என்ன பண்ணாத? அதிகமாக பயன்படுத்தாத. ஒருவேளை யூஸ் பண்ணுறியா பக்தி விருத்திக்கு எதுவா? ஒருவேளை நீ இன்னும் ஆண்டவரோட கிட்டி சேருவதற்கு, இன்னும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு தேவனுடைய வேலையை செய்வதற்கு உன்னை இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய காரியங்களை நீ பார்க்கலாம், தப்பு இல்லை.
ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அதிகமாக செல்ஃபோனில் இன்னும் பாவியாகி கொண்டிருக்கிற அவளை நிலைமை பார்க்குறோம். அதில் நேரம் போகிறதே தெரியாது. அதில் போயிட்டா பிசாசு என்ன பண்ணுவான், உன் நேரத்தெல்லாம் திருடிடுவான். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து நீ ஜெபம் பண்ணிப்பாரு, ஆண்டவர் உன்னை கனமுள்ளவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ திருச்சபைக்காக ஜெபம் பண்ணு, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணு, இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் ஒன்றை மட்டும் இல்லை. ஸோ உன்னை மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது காரணமாய் மாறும். அதன் மூலம் உன்னை தேவன் கனமுள்ளவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். யாருக்கு ஊழியம் செய்யணுமா? அப்பாவுக்கு ஊழியம் செய்யணும். ஏதாவது ஒரு விதத்தில், ஒருவேளை நீ ஒருவேளை கார்பெண்டரா இருக்கலாம், உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையின் மூலமா கர்த்தரை என்ன பண்ண, கர்த்தருடைய ஊழியங்களை செய். ஆமா, ஒருவேளை மேஸ்திரியா இருக்கலாம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலையின் மூலமா கர்த்தருடைய ஆலயங்களை என்ன பண்ண, கட்டு. ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தேவனுக்காய் பயன்படுத்து. ஹல்லேலூயா. அது என்னதான்? ஊழியம். இங்க சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதனால முதல்ல கேட்டோம், கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம அருமையா இருந்தா என்ன பண்ணுவாராம், தேவன் நம்ம கனப்படுத்துவார். ரெண்டாவது, வாஞ்சையா இருந்தா தேவன் என்ன பண்ணுவாராம், கனப்படுத்துவார். மூன்றாவது என்ன கேட்டோம், நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணினால் தேவன் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னும் ஆண்டவருடைய பொக்கிஷ சாலை திறக்கல. ஏன்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ யாரை கனம் பண்ணல, கர்த்தரை கனம் பண்ணல. அப்பதான் திறக்குமா, அது வரைக்கும் பூட்டியே இருக்குமா. அதுக்கு அடுத்து நம்ம கேட்டோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, கனம் பண்ணுவார். அதனால உன் காலத்தை வீணாக்காதே, உன் கிராமத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற உன் வாழ்நாள கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுத்து. எத்தனை பிள்ளைங்க இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன். இல்லை, ஊழியம் செய்வது இந்த உலகத்துல மகா பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ராஜாவை விட பெரிய உத்தியோகம் என்னன்னு கேட்டால் அது கர்த்தருக்கே ஊழியம் செய்வது. ஏன்னா இவர் ராஜாவா இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா. அவருக்கு வேலை செய்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய சந்ததிக்கு மேன்மையை, கனத்தை, மகிமையை கொண்டு வரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து எல்லாரும்